சினிமாவில் சான்ஸ் கேட்டு நடிகர் ஆனன்னு போயிட்டு கோடம்பாக்கத்தில் எவ்வளோ பேர் சுற்றி இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில். அதை விட மோசம் அரசியல். கோடம்பாக்கத்துலயாச்சும் கை காசு போவாது, ஆமாம், நாட்கள் தான் போவோம், நாட்கள் போவோம், இளமை போவோம், வாழ்க்கை போவோம். சான்ஸ் தேடி கட்சி தானே ஹீரோ, கிடைக்கலன்னா ஜீரோ. இங்கே அப்படி இல்லை, முதலுக்கே மோசம். நல்லா இருந்திருப்பான் 4 பேர் எதிரில். ஏதோ ஒரு என்னண்ணா கேசட் வியாபாரம் பண்ணுறேண்ணா, இவர் என்னப்பா, இவர் வந்து ரியல் எஸ்டேட்டுண்ணா, இவர் என்னண்ணா, இவர் வந்து மணல்லாம் வந்து லாரியெல்லாம் வாடகை, இவர் என்னப்பா கேபு, இவர் என்னண்ணா பட்டாசு வியாபாரம் பண்ணுறேண்ணா, இவர் என்னண்ணா 4 ஹோட்டல் வச்சுக்கிறாருண்ணா. தம்பி நல்லா இருக்காப்பல, அரசியலுக்கு தான் நல்லா இருக்குமே, அங்கே தான் வைப்பாங்க ஆப்பு. நம்ம நித்யானந்தா சொல்கிற மாதிரி இவங்க பார்த்த உடனே காலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்தா ஆனால் 4 பேர் அண்ணா வந்துட்டார். அப்புறம் காரு, அது வரலாம் அவருக்கு காருக்கு அது அவரே தெரியுமே, அவரே கௌரவமாக போயின்னு இருப்பார். இவர் என்ன பண்ணுவா, காருக்கு அது தருவார், அண்ணா வணக்கண்ணே. அப்புறம் அங்கே அண்ணா வணக்கண்ணே, அண்ணா பொங்கல், அண்ணா தீபாவளி, இப்படியே போய் அந்த ஓட்டை ஊந்துச்சா வியாபாரத்தில் அப்படியே சில்லறையா போகும். ஜெயிச்சா வியாபாரம், தோத்தா பட்டநாமம். இதை டிஎம்டிகேல பண்ணியிருப்பாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆயிருப்பாங்க, ஐஜேகேல பண்ணியிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியில் நடந்திருக்கும், பிஜேபியில் நடந்திருக்காரு பெருசா, காங்கிரஸ்லயும் பெருசா. ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாமே பண்ணையாளர்கள் தான். ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னா அதில் ஒரு 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா தேர்தலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேற எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. அதனால காங்கிரஸும் பிஜேபிக்கு பெரிய அடி கிடையாது. திமுக அண்ணா திமுகலாம் பேயடி. இப்போ தாவேகாவும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா என்னன்னா ஒரு இடம் போய் பார்ப்பாங்க. இப்போ மதுரையோ இல்லை பாண்டிச்சேரியோ இல்லை சமீபமாக நடந்த கரூரோ, என்ன கூட்டம் அந்த கூட்டம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்தது. அந்த கூட்டம் மொத்தமாக வந்து உனக்கு ஓட்டு போட்டாலும் நீ எம்எல்ஏ ஆக மாட்டேன்.